வணக்கம். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். அற்புதமான 2 ஸ்டாக் வந்து பார்க்க போகிறோம். லாங் டேர்மில் வந்துட்டு நிச்சயமாக ஏறி நமக்கு ஒரு அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய 2 ஸ்டாக் தான். முதல் ஸ்டாக் வந்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு பேங்கிங் ஸ்டாக் தான். அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஹெல்த்தி லாங் டேர்ம் க்ரோத் ஆஸ் பர் த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 26.23% வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரேட்டும் நல்லா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதோட வந்து கம்பெனி வந்து டிக்ளேர்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 6 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமானது. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. என்பிஎன்னு சொல்லக்கூடிய அந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்துட்டு லோயஸ்ட் ரேட் வந்து 12.64%. கேஷ் ஈக்குவலண்ட் வந்து ஹையஸ்ட் அட் 40,031 ரொம்ப முக்கியமானது. ஹையஸ்ட்டு வந்துட்டு பேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காரணங்கள்லாம் சிறப்பாக இருக்கிறது. மேலும் டெக்னிக்கலி வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ் ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மைல்ட்லி புல்லிஷ் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு. 11.95% ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கான். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அட்டகாசமாக இருக்குது சார். நல்லா ஓபிவி ஆன் பேலன்ஸ் வேல்யூம் நல்லா அருமையாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டாக் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ விலை கம்மியான ஸ்டாக் தான் இது. இதோடைய ப்ரைஸுக்கும் இன்கமுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மிக மிக அற்புதமான இது. இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அடுத்த குவார்ட்டரும் அதுக்கடுத்த குவார்ட்டர்லாம் நிச்சயமாக பல மடங்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இன்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் வந்து 21,621 கோடி. அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை காட்டிலும் 4.62% வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத முக்கியமான தகவல். நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி வந்துட்டு 1,510 கோடி வந்து காமிச்சிருக்காங்க ப்ரீவியஸ் குவார்ட்டரை காட்டிலும். இதுவும் ஒரு முக்கியமான ஏறுறதுக்கு மிக முக்கிய காரணம் தான். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனுடைய என்பிஏ டீட்டெயில்ஸ் ஆகட்டும், பேட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாமே சரி. இபிஎஸ் வந்துட்டு ஏறி இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதனோட கைகளில் வந்து 83.49% இருக்குது. ஸோ எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. எஃப்ஐஐ பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அதன் பிறகு வந்துட்டு டிஐ இருக்காங்க. பீட்டா வந்து 1.36 அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான தகவல் தான். 54 ரூபா 80 காசு 52 வீக்ஸ் ஹை. அதை உடச்சிக்கிட்டு லாங் டேர்மில் வந்து 70 ரூபா 80 ரூபா போகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இருக்கணும், அவ்வளோதான். உடனே வந்துட்டு கொஞ்சம் பேங்கிங் ஸ்டாக்லாம் இறங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. இறங்கிட்டு தான் நிச்சயமாக அந்த ஸ்டாக் ஏறுவான். நிச்சயமாக வந்து ஒரு வாரத்தில் வந்து ரிட்டர்ன் வந்து 1.02%. மந்த்லி ரிட்டர்னும் க்ரீன் தான். 3 மாத ரிட்டர்னும் க்ரீன் தான். 6 மந்த் ரிட்டர்னும் க்ரீன் தான். இயர்லி ரிட்டர்னும் க்ரீன் தான். சரி, டெக்னிக்கல் சைடு வந்து கொஞ்சம் பார்த்துருவோம். ஸ்டாக்கோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 33 ரூபா டு 35 ரூபா அப்படிங்கிறது தான். மல்டிபிள் டைம் வந்து அந்த இடத்த வந்து அது ரெசிஸ்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ பல தடவை அந்த இடத்த தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிருக்கான். இப்போ உடச்சிக்கிட்டு மேலே போனவன் கிட்டத்தட்ட 46 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளில் போயிட்டுருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதன் பிறகு இப்போ வந்து ஸ்டாக் வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நிச்சயமாக நடந்து திருப்பி ஒரு 46 ரூபாய்க்கு வந்துட்டு அதன் பிறகு கொஞ்ச நாள் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து லாங் டேர்முக்கு போகிறதுக்காக மூவ்மெண்ட் வந்து நிச்சயமாக முயற்சி பண்ணுவான். கொஞ்ச நாள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்கும், கன்சாலிடேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஒட்டி கொஞ்ச நாள் போயிட்டு அதன் பிறகு உடச்சிட்டு போனானா அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிட்டு நிச்சயமாக அற்புதமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு லாங் டேர்முக்கு விலை குறைவான அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் நல்ல அருமையாக இருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் ஸ்டாக் அப்படின்னா அது நிச்சயமாக இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நம்ம அடுத்த ஸ்டாக்கு இதை விட இன்னும் அட்டகாசமான ஸ்டாக் தான். அந்த ஸ்டாக்குக்கு வந்து நம்ம மூவ் ஆகிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற ஸ்டாக்கும் ஒரு பேங்கிங் ஸ்டாக் தான். இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா 1906 இன்கார்பரேஷனு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 100 ஆண்டு கடந்த வங்கி தான். இதனுடைய கேபிட்டல் வந்து 25,544 கோடி. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து அட்டகாசமாக க்ரோன் ஆகிருக்கு. 19.62% வந்து க்ரோன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குவார்ட்டரில் வந்துட்டு அந்த கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். 12% வந்து லோயஸ்ட்டாக காமிச்சிருக்கான். இந்த என்பிஏ அப்படிங்கிறது தான் பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ். இந்த வராக்கடன் குறைய தான் லாபம் வந்து அதிகமாகும். அதன் பிறகு வந்துட்டு புக் வேல்யூ நல்லா அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தான் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் இந்த வருஷம் 222.2% அது வந்து ரேஷியோ ஏறி இருக்கான். அது ஒரு நல்ல தகவல் தான். இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்மளை ரீட்டைல் இன்வெஸ்டரை காட்டிலும் இன்வெஸ்டர் அந்த வந்து எஃப்ஐஐ டிஏ வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம் தான். மேலும்
இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால அரசாங்கத்தோட கைகளில் தான் வந்து கிட்டத்தட்ட 81.41% இருக்குது. ஸோ பார்ட்டிசிபேஷன் 2 பேர்கிட்ட நல்லா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா, பிஇ ரேஷியோ வந்து 10.21%. மிட் கேப் கம்பெனி தான். பீட்டா வந்து 1.94%, 1.94, அதுவும் ரொம்ப அதிகம் தான். ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் நல்லா அருமையாக இருக்குது. மேலும் கிட்டத்தட்ட அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன் டேலாம் விட்டுருவோம். பட் ஒரு லாங் டேர்மாக பார்த்தா 1 இயருக்கு ரிட்டர்ன் வந்து 51.83% கொடுத்துருக்கான். ஸோ இதே குவார்ட்டர் ரிசல்ட் அருமையாக கொடுக்குறப்ப நிச்சயமாக இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி, இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். 52 வீக்ஸ் ஹை வந்துட்டு 101 ரூபா 40 காசு, 52 வீக்ஸ் லோ வந்து 39 ரூபா 90 காசு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த 40 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதன் பிறகு பாருங்கள் 50 to 52 ரூபா அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்த ஒரு சப்போர்ட்டு. இப்போ ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 63 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டே இருக்கான். குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை உடச்சிக்கிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. என்பிஏ வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ பழைய ரேஞ்ச் வந்து அந்த 101 ரூபா 40 காசை வந்து வர்ற குவார்ட்டர்லையோ அல்லது அதுக்கடுத்த குவார்ட்டர்லையோ நிச்சயமாக தொடுவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல அட்டகாசமான குறைந்த விலையில் தான் கிடைக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இப்போ இந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வாங்கிட்டு அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் சப்போஸ் இறங்கிச்சு அப்படின்னா நிச்சயமாக அப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பழைய ரேட்டாகிய 100 ரூபாயோ அல்லது ஒரு 90 ரூபா விற்கிறப்ப நிச்சயமாக விற்றுட்டு அற்புதமாக வந்துடலாம். அதனால் நீங்களும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 2 பேங்கிங் ஸ்டாக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 2 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன்.